புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கரூர் பெருந்துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிட்டவர்களின் வீடியோவை காவல்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர். தேவைப்பட்டால் அவர்களையும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சமூக வலைதளங்களில் விஷமத்தனமாக செய்திகளை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருந்தார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த சுகுணா என்ற 65 வயதான மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அவர் கடந்த 27ஆம் தேதி வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது கூட்டத்தில் சிக்கிக் கொண்டதாக அவரது மகன் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் புதிய விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். கரூர் தவேக பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார் 4 தவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிந்துள்ளனர். இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் நியமிக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்னதாக விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கரூர் தவேக ஊர்வலத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்துள்ளார். அவர் தாக்கல் செய்த மனுவில் இச்சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் உயிரிழப்பிற்கும் உள்ளூர் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கக்கூடும் என்றும் மின் துண்டிப்பு மற்றும் தடியடியே காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுப்பியுள்ளார். தவேக தலைவர் விஜயின் தரப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தன்னை சந்தித்ததாக வெளியான தகவலை துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி மறுத்துள்ளார். ஆடிட்டர் குருமூர்த்தியை தவேக தலைவர் விஜயின் தரப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சந்தித்ததாகவும் விரைவில் விஜயும் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் குருமூர்த்தி மறுத்துள்ளார். என் வாழ்வின் மிகப்பெரிய துக்கத்தை கடந்த 24 மணி நேரமாக அனுபவித்து வருகிறேன். இந்த மரணங்கள் என் நெஞ்சை இன்னும் உலுக்கிக் கொண்டே இருக்கின்றன என்று கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தவேக பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமையன்று கரூரில் தவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வருத்தத்தை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ள ஆதவ் அர்ஜுனா தனது தாயின் தற்கொலையை பார்த்ததன் மூலம் மரணத்தின் வலியை 5 வயது சிறுவனாக இருந்தபோதே உணர்ந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பரப்புரை தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் மற்றும் நாமக்கல் மாவட்ட செயலர் சதீஷ் ஆகியோர் மீது நாமக்கல் போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். சட்டவிரோதமாக கூட்டத்தை கூட்டுதல், பாதையை மறித்தல், பாதுகாப்புக்கு இடையூறு செய்தல் என்பன உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்த வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. பிரச்சாரத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட 4 மணி நேரம் தாமதமாக வந்ததும் காவல்துறை விதித்த 20 நிபந்தனைகளை மீறியதும் வழக்கு பதிவுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் தவேக பரப்புரையின் போது காயமடைந்த இளைஞரை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கடந்த 27ஆம் தேதி நாமக்கல்லில் நடைபெற்ற விஜயின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற குமாரபாளையத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் மீது ஸ்பீக்கர் விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். இந்நிலையில் ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞரை அமைச்சர் மதிவேந்தன் சந்தித்து நலம் விசாரித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார். சி வி சண்முகம் தனது சகோதரர் மகனின் திருமண அழைப்பிதழை வழங்கவே ராமதாஸை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த திடீர் சந்திப்பு வரவிருக்கும் தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்காக இருக்கலாம் என்ற தகவல்கள் பரவுகின்றன. Hello from the Melody team. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி எழுதிய சுயசரிதை புத்தகத்தின் இந்திய பதிப்பிற்கு பிரதமர் மோடி முன்னுரை எழுதியுள்ளார். அதில் தற்போது உள்ள உலக தலைவர்களில் மிகச்சிறந்தவர் என மெலோனியை மோடி குறிப்பிட்டிருக்கிறார். மெலோனி மீது தனக்கு நட்பும் மரியாதையும் அதிகம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். வானொலியில் தான் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசுவது போல் மெலோனியும் தன் நினைவலைகளை இப்புத்தகத்தில் கூறியுள்ளார் என பிரதமர் தெரிவித்திருக்கிறார். மெலோனியின் வாழ்க்கை இந்தியர்களின் சிறந்த பண்புகளை பிரதிபலிப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். Hello from the Melody team.
ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக பிரமுகர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மலையாள தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றில் ABVP முன்னாள் மாநில தலைவர் பிரிந்து மகாதேவ் ராகுல் காந்தி மார்பில் சுடப்படுவார் என்று மிரட்டல் விடுத்ததாக வேணுகோபால் எழுதியுள்ளார். பீகாரில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி ஆகியோர் பாட்னா சந்திப்பில் 7 புதிய ரயில் சேவைகளை தொடக்கி வைத்தனர். இதில் 3 புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் அடங்கும். இதன் மூலம் நாடு முழுவதும் அம்ரித் பாரத் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. இவற்றில் 13 ரயில்கள் பீகாரில் இருந்து இயக்கப்படுகின்றன. பீகாரில் தற்போது பாஜக சார்பில் MLA-க்களாக உள்ள 18 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது என தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதிகளில் மக்களின் கடும் அதிருப்தியை சந்தித்துள்ளவர்களுக்கு வாய்ப்பு தராமல் புதுமுகங்களை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் கூறியுள்ளன. வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் மிகவும் கவனம் செலுத்தி வரும் பாஜக பெண்களுக்கு கணிசமாக வாய்ப்பு வழங்க திட்டமிட்டுள்ளது. பீகாரில் விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆளும் பாஜக கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் முதல்வர் நிதிஷ்குமாரும் பாட்னாவில் சந்தித்து பேசிய நிலையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிகிறது. ஐக்கிய ஜனதா தளம் 102 தொகுதிகளிலும் பாஜக 101 தொகுதிகளிலும் போட்டியிடும் என தெரிகிறது. சிராக் பாஸ்வான் கட்சிக்கு 22 இடங்களும் மற்றவை பிற சிறு கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படும் என்றும் தெரிகிறது. பாகிஸ்தானுடன் தனக்கு தொடர்புள்ளதாக கூறப்படும் புகார்களை லடாக் சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி அங்மோ மறுத்துள்ளார். தான் பாகிஸ்தானுக்கு சென்றது சுற்றுச்சூழல் தொடர்பான நிகழ்ச்சிக்காக மட்டுமே என்றும் அதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றும் அங்மோ விளக்கமளித்துள்ளார். மேலும் தன் கணவருக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இல்லை என்றும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களும் புகழ்பெற்ற அமைப்புகளின் அழைப்பின் பேரிலேயே அவர் சென்றார் என்றும் கீதாஞ்சலி அங்மோ கூறியுள்ளார். லடாக் தலைநகர் லேவில் 5வது நாளாக ஊரடங்கு உத்தரவு நீடிக்கிறது. மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்று வரும் போராட்டம் கடந்த புதன்கிழமை வன்முறையாக மாறியது. இதையடுத்து அமைதியை பராமரிக்க தலைநகர் லேவில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 5வது நாளாக ஊரடங்கு நீடித்து வரும் நிலையில் இணையதள சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. வன்முறையின் போது கொல்லப்பட்ட 2 உடல் பலத்த பாதுகாப்புக்கிடையே அடக்கம் செய்யப்பட்டன. சபரிமலை கோயிலிலிருந்து தங்கப்பீடம் காணாமல் போன விவகாரத்தில் சதி இருப்பதாக கேரள அமைச்சர் வாசவன் தெரிவித்துள்ளார். நன்கொடையாளர் உன்னிகிருஷ்ணன் தங்கப்பீடங்களை தானே மறைத்து வைத்துவிட்டு காணாமல் போனதாக நாடகமாடியுள்ளார் என அமைச்சர் வாசவன் கூறியுள்ளார். அரசு சார்பில் நடைபெற்ற சர்வதேச ஐயப்ப சங்கமம் நிகழ்ச்சிக்கு களங்கம் ஏற்படுத்த உன்னிகிருஷ்ணன் இவ்வாறு செய்திருப்பதாக திருவாங்கூர் தேவஸ்வம் வாரியத்தின் தலைவர் பிரசாந்த் தெரிவித்தார். ஆனால் தனக்கு எந்த தவறான உள்நோக்கமும் இல்லை என்று உன்னிகிருஷ்ணன் மறுத்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் உரிமைகள் கோரி அவாமி நடவடிக்கை குழு தலைமையில் மாபெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. போராட்டக் குழுவினரின் 38 அம்ச கோரிக்கைகளில் நியாயமான மின்சார கட்டணம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டமன்றத்தில் காஷ்மீரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட 12 இடங்களை நீக்குதல் ஆகியவை முக்கிய கோரிக்கைகளாகும். மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி போன்று சமையல் எரிவாயு வாடிக்கையாளர்களும் விருப்பப்பட்ட நிறுவனங்களுக்கு தங்கள் இணைப்பை மாற்றம் செய்ய நடைமுறை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதற்காக பொதுமக்களிடம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு ஒழுங்குமுறை வாரியம் கருத்துக்களை கேட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் தற்போது ஒரே நிறுவனத்திற்குள் டீலரை மாற்ற முடியும் என்ற நிலையில் இனி ஏற்கனவே உள்ள இணைப்பை வேறு நிறுவனத்திற்கு மாற்றம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்கள் தென்னிந்தியாவில் 58% விற்பனையாகியுள்ளதாக இந்திய மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சென்ற நிதியாண்டில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் 23 கோடியே 18 லட்சம் பெட்டி மதுபானங்கள் விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகளவாக 40 கோடியே 17 லட்சம் பெட்டிகள் விஸ்கி விற்கப்பட்டுள்ளன.
ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கடன் வட்டி விகிதங்கள் 0.25% குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக எஸ்பிஐயின் ஆய்வுகள் கூறுகின்றன. ரிசர்வ் வங்கியின் 3 நாள் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் இந்த கூட்டத்தில் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் 6வது நாளான இன்று மலையப்ப சுவாமி அனுமந்த வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அனுமந்தரின் பக்தியை பக்தர்களுக்கு உணர்த்த கிருஷ்ணர், ராமர், சீனிவாச பெருமாள் என்று அனைவரும் தானே என்னும் விதமாக ராமர் அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். மலையப்ப சுவாமியின் வாகனத்திற்கு கோலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்டவையும் நடைபெற்றன. இன்று மாலை தங்க ரதத்தில் பெண் பக்தர்கள் மட்டும் வடம் பிடித்து இழுக்க சாமி வீதி உலா நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் சாம்பியனான இந்திய அணிக்கு 21 கோடி ரூபாய் பரிசளிக்கப் போவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இத்தொடரில் இந்திய அணி பெற்ற வெற்றி அசாதாரணமானது என்று கூறியுள்ள பிசிசிஐ செயலர் தேவ்ஜித் சைக்கியா, வீரர்கள், பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அணிக்கும் 21 கோடி ரூபாய் அளிக்கப்படும் என்றார். 3 வெற்றிகளை பெற்றோம் என்றும் ஆனால் ஒரு பதிலடி கூட வரவில்லை என்றும் பாகிஸ்தானை அவர் மறைமுகமாக கேலி செய்துள்ளார். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர் உச்சத்தில் இருப்பதால் கட்டாய தேவைக்கு தங்கம் வாங்குபவர்கள் கலக்கத்தில் உள்ளனர். அந்த வகையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் விலை உயர்ந்து 10,700 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 480 ரூபாய் விலை அதிகரித்து 85,600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை உயர்ந்து 160 ரூபாய்க்கும், 1 கிலோ 1000 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 1,60,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நெல்லை மாநகரில் ஆன்லைன் மோசடிகளால் இந்த ஆண்டில் இதுவரை 507 பேர் 5,41,00,000 ரூபாய்க்கு மேல் இழந்துள்ளனர். மாநகர காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விரைந்து செயல்பட்டு மோசடி நபர்களின் 399 வங்கிக் கணக்குகளை முடக்கினர். இழந்த பணத்தில் 92,91,000 ரூபாய் திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இந்த மோசடிகள் தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவி ஒருவர் ஆடியோ வெளியிட்டிருக்கும் நிலையில் காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் மற்றும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையின் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னை கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலைய கட்டுமான பணிகள் 1.5 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் மந்தமாக நடைபெறுகின்றன. இதனால் அடுத்தடுத்து வரவுள்ள ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகைகளுக்கு வெளியூர் செல்லும் பயணிகள் கடும் சிரமத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய, மாநில அரசுகளின் இந்த திட்டப்பணிகளின் சுணக்கத்தால் பண்டிகை காலத்தில் கிளாம்பாக்கத்தில் நெரிசல் தொடரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் 164 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இரும்பு மேம்பாலம் திறப்பு விழாவிற்காக தயார் நிலையில் உள்ளது. வடக்கு உஸ்மான் சாலையிலிருந்து சிஐடி நகர் வரை 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைந்துள்ள இந்த மேம்பாலம் சென்னையின் மிக நீண்ட மேம்பாலமாக மாறவுள்ளது. போக்குவரத்தை எளிமையாக்கும் வகையில் வாகனங்கள் கீழே இறங்கவும் மேலே ஏறவும் அணுகுசாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் இரும்பு மேம்பாலம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் டெலிவரி ஊழியர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். டெலிவரி ஊழியர்கள் சிக்னல்களை மீறுதல், எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வருதல் என்பன உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 11 ரயில் நிலையங்களில் 135 கோடி ரூபாய் செலவில் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் என்ற நவீன சிக்னல் முறையை செயல்படுத்த ரயில்வே வாரியம் அனுமதியளித்துள்ளது. எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் என்பது ரயில்களை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இயக்க ரயில்வே கையாளும் இயந்திர தொழில்நுட்ப கட்டமைப்பு. சென்னை கோட்டத்தில் காட்பாடி சந்திப்பு, குடியாத்தம், வளத்தூர், மேல்பட்டி உட்பட 11 ரயில் நிலைய பகுதிகளில் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் 7ஆம் நாள் நவராத்திரி விழாவில் பராசக்தி அம்மன் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி
பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சரஸ்வதி அலங்காரத்தில் எழுந்தருளிய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரளிக்கோட்டை கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று கிராமத்தில் உள்ள அரளி கண்மாயில் ஊத்தா, கச்சா, மீன்பிடி வலை, அரைக்கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர். ஜிலேபி, குரவை, விரால் உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே எண்ணெய் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 டன் கொப்பரை தேங்காய் சேதமடைந்தது. நஞ்சை கவுண்டன்புதூரில் செயல்பட்டு வரும் தனியார் எண்ணெய் ஆலையில் நள்ளிரவு திடீரென்று தீப்பற்றி விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனிடையே விபத்தால் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 டன் கொப்பரை தேங்காய் தீயில் எரிந்து சேதமடைந்தது. பாதுகாப்பான கருக்கலைப்பு உரிமையை வழங்கக் கோரி பிரேசில் நாட்டில் பெண்கள் நல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருக்கலைப்பு செய்ய கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்ட சட்டத்தை பிரேசில் அரசு கொண்டுவரவுள்ளது. இதற்கு பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல மெக்சிகோ நாட்டிலும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப்கானிஸ்தான் நாட்டில் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது. குடிநீருக்காக மக்கள் வெகு தூரம் சென்று நீண்ட நேரம் காத்திருந்து எடுத்து வரும் நிலை உள்ளது. தனியார் நிறுவனங்கள் குடிநீரை விற்றாலும் அதற்கு மிக அதிக விலை தர வேண்டியிருப்பதாக காபூல் பகுதி மக்கள் கூறுகின்றனர். 4 ஆண்டுகளாகவே தண்ணீர் பஞ்சம் இருப்பதாகவும் அது தற்போது தீவிரமடைந்து விட்டதாகவும் மக்கள் கூறுகின்றனர். வியட்நாம் நாட்டில் புவாலோய் புயல் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி சென்றுள்ளது. 8 பேர் இறந்திருக்கும் நிலையில் 17 பேர் காணாமல் போயுள்ளனர். பல வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பலத்த காற்றால் கூரை வீடுகள் சேதமடைந்தன. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 117 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியதாக வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். 1400 ஏக்கர் வயல்கள் நீரில் மூழ்கின. அடுத்த கால் நூற்றாண்டுக்குள் அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு மனிதனை மிஞ்சிவிடும் என்று டியூக் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிரெயின் சயின்ஸின் பேராசிரியர் டாக்டர் முரளி துரைசாமி தெரிவித்தார். மும்பையில் நடைபெற்ற ஊடக கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் அடுத்த 30 ஆண்டுகளில் மனிதர்களின் ஐக்கியூ சுமார் 4 புள்ளிகள் மட்டுமே அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். தென்சீன கடலில் நடைபெற்ற பசிபிக் ரீச் 2025 பயிற்சியில் இந்திய கடற்படை முதன்முறையாக வெளிநாட்டு நீர்மூழ்கி கப்பல்களுடன் இணைந்து முழுமையான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதில் பல்வேறு நாடுகள் பங்கேற்ற நிலையில் இந்தியாவின் INS நிஸ்தார் மற்றும் சப்மரைன் ரெஸ்கியூ ஆகிய கப்பல்கள் பங்கேற்று இந்திய கடற்படையின் திறனையும் உலகளாவிய மீட்பு தயார் நிலையையும் வெளிப்படுத்தியது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைனில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவிடமிருந்து $90 பில்லியன் மதிப்பு கொண்ட ஆயுதங்களை வாங்க உக்ரைன் ஒப்பந்தம் செய்த மறுநாளே இத்தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நீண்ட தூரம் பாய்ந்து துல்லியமாக தாக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீனாவில் முறைகேட்டு புகாரில் முன்னாள் அமைச்சருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. ஜாங் வென்ஜியன் என்பவர் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை விவசாயம் மற்றும் கிராமப்புறத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். பதவிக்காலத்தில் இவர் முறையீடுகளின் மூலம் 330 கோடி ரூபாய் ஆதாயம் பெற்றதாக புகார் கூறப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. ஆனால் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வழக்கில் ஒத்துழைப்பளித்தது, முறைகேடாக ஈட்டிய பணத்தை திரும்பத் தர முன்வந்தது ஆகிய காரணங்களால் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தொடர் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 66,000 தாண்டியது. 168,162 பேர் காயமடைந்திருக்கின்றனர். நேற்று ஒரே நாளில் 79 பேர் உயிரிழந்த நிலையில் 358 பேர் காயமடைந்திருப்பதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசா நகரத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் வெளியேற்றி அப்பகுதியை தங்கள் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர இஸ்ரேல் கடந்த சில வாரங்களாக தீவிரம் காட்டி வருகிறது.